Hello guys, once again welcome to Gailey's Goat YouTube channel. I am Sarvanakumar, racing educator. Yes, இந்த வீடியோ வந்து நம்ம டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் இதோட ஒரு ஹை லெவல் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். டே 13 பா. நம்ம இந்த சீரீஸ்ல ஆல்ரெடி 12 டே முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து டே 13. இதுக்கு முன்னாடி 12 டேஸ் முடிச்சிருக்கோம். 12 டேஸும் யூனிக் சம் யூனிக் அப்ரோச் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்க. ஏன்டா பார்க்கணும்னு ஃபீல் பண்ண மாட்டீங்க. உண்மையிலேயே ஒர்த்தாக இருக்கும். ஸோ டெய்லி 4:30க்கு வீடியோ அப்லோட் ஆயிரும். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க. சரியா? எஸ், வீடியோக்குள்ள போகலாமா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிகினர் பேட்ச் அண்ட் ரிப்பீட்டர் பேட்ச் லைவ்ல போயிட்டு இருக்கு. இதில் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் மென்டார் கால் பேக் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஃபில் பண்ணுங்க. சரியா? ஓகே, ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் ஆகுதான்னு மட்டும் பார்த்துக்கிறேன். எஸ், ரெக்கார்ட் ஆகுது. சூப்பர். எஸ், இதான்ப்பா கொஷின். என்ன சார் இது ஒன்றுமே இல்லையே. பார்ப்போம் என்ன. Read the given information carefully and answer the question given below. Okay. The questions are based in following code format. Okay. கோட் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. அட்டுனா நார்த்து, ஓகே. டாலர் சிம்பிள்னா சவுத்து, ஸ்டார்னா ஈஸ்ட்டு, ஹேஷ்னா வெஸ்ட்டு, ஓகே. இப்போது ஏ அட்டு பி மீன்ஸ் ஏ இஸ் நார்த் ஆஃப் பி. இப்போ நம்மளுக்கு அட்டுனா நார்த் இருக்கா, அப்போ பியோட நார்த்தில் ஏ இருக்கணும். இதான் இதுக்கு சொல்ல வராங்க. கிளியரா? எஸ், ஓகே. நெக்ஸ்ட்டு இதே அட்டு ஸ்டார் அப்படி கொடுத்துருந்தா ஏ இஸ் டு நார்த் ஈஸ்ட் ஆஃப். அப்போ ஃபஸ்ட்டு சிம்பிள் என்ன? அட்டா, அட்டுக்கு நார்த்து. நெக்ஸ்ட்டு ஸ்டார் சிம்பிள் இருக்கா, அப்போ ஸ்டார் சிம்பிளுக்கு ஈஸ்டா. அப்போ எப்படி இருக்குன்னா பியோட நார்த் ஈஸ்ட்ல ஏ இருக்கணும். இதுதான் ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் ஆல்சோ இந்த சிம்பிள் அட்டு ஸ்டாரும் வந்தா இப்போ ஏ அட்டு பி, ஏ ஸ்டார் பி இப்படி இருந்தா உங்களுக்குள்ள இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தா 6 இல்லைன்னா 19 இருக்கணுமா? 6 இல்லைன்னா 19 இருக்கணும். இதே சிம்பிள்ஸ் பார்த்தா டாலர் ஹேஷ் இருந்தா 9 or 16 இருக்கணும். ஓகேவா? ஓகே. எஸ். நோட், இந்த நோட் தான்ப்பா இம்பார்ட்டன்ட். வென் டூ சிம்பிள் உங்களுக்கு டவுட் வரும். இப்போ அட்டும் ஸ்டாரும் இருக்குது சார், அட்டும் ஸ்டாரும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நோ, அட்டு ஸ்டார் வேணாம். இப்போ அட்டும் டாலரும் வந்துருச்சு சார். அப்போ அட்டும் டாலரும் வந்தால் நார்த் வெஸ்ட்டுன்னு எனக்கு டயக்ராம் இருக்குது. ஸோ நான் நார்த் வெஸ்ட்டில் இப்படி போடுவேன். அப்போ நான் டிஸ்டன்ஸ் என்ன சார் போடுறது? 6:19 போகிறதா இல்லை 9:16 போகிறதான்னு உங்களுக்கு டவுட் வரும். அதுதான் இங்கே ஒன்று கொடுத்துருக்கான். நோட், வென் டூ சிம்பிள் ஆர் கம்பைன், ஓகே, கன்சிடர் த டைரக்ஷன் ஒன்லி. டைரக்ஷனை மட்டும் தான் கன்சிடர் பண்ணி டிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணக்கூடாது. சரியா? எஸ். நமக்கு ஸ்டேட்மெண்ட் இதுதான்ப்பா. இங்கே கொடுத்துருக்காங்களா ஸ்டேட்மெண்ட், போல்டாக கொடுத்துருக்கீங்கன்னா இதுதான் ஸ்டேட்மெண்ட். இதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பண்ணலாமா? இது என்ன சார் மெயின்ஸ் கொஸ்டின்னா? கண்டிப்பாக மெயின்ஸில் இதான் வரும். பார்த்தோன்னே விட்டு ஓடிடுவீங்க. உண்மையை சொல்லுங்கள், எத்தனை பேர் இதை உட்காந்து தைரியமாக அப்ரோச் பண்ணியிருப்பீங்கன்னு. இப்போ நீங்கள் போடுங்க. சரியா? இப்போ நீங்கள் போடுங்க, பாஸ் பண்ணிட்டு போடுங்க. போட்டிங்கன்னா சூப்பர், நல்லா போட்டிங்கன்னா ஓகே, வேறு லெவல். ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இது எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது சார், நான் வேறு மாதிரி அப்ரோச் வேணும்னா என் அப்ரோச் பாருங்கள். கரெக்டாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. சரியா? ஓகே காய்ஸ். நெக்ஸ்ட் இப்போ பி டாலர் எம்னு இருக்கா, அப்போ எம்மோட சவுத்தில் பி இருக்கணும். கிளியரா? எஸ், எம்மோட சவுத்தில் பி இருக்கணும். டிஸ்டன்ஸ் பார்த்தா டாலர்னா டாலருக்கு 9 or 16, 9 or 16, ஓகே. நெக்ஸ்ட் கே அட்டு எம். கே அட்டு எம்னா எம்மோட ஈஸ்டில் கே, எம்மோட ஈஸ்டில் கே, ஓகே. ஸ்டார்னா ஸ்டாருக்கு சிம்பிள் டிஸ்டன்ஸ் பார்த்தா 6 or 19, கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட் பிஎல், பி ஹேஷ் எல். அப்போ எல்லோடைய வெஸ்ட்டில் பி இருக்கணும். அப்போ எல்லோடைய வெஸ்ட்டில் பி. டிஸ்டன்ஸ் பார்த்தா ஹேஷ்க்கு என்னது? 9 or 16, ஓகே. அப்போ நான் எல்லு போகிறேன், எல்லோட இப்போ 9 or 16. டிஸ்டன்ஸ் என்ன வேணா இருக்கலாம், நான் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல இன்னும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, எல்லு டபுள் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. டாலர்னா என்ன? சவுத். கே எல்லு சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட் ஆஃப் கே. அப்போ கேவோடைய சவுத் ஈஸ்டில் இருக்கணுமா? கேவோட சவுத் ஈஸ்ட்னா இந்த சைடு வரணுமா? பிகாஸ் இவங்க சவுத்து, இது சவுத் ஈஸ்ட்டு. அப்போ எல் இந்த சைடு தள்ளி வரணும். அப்போ நான் எல் எப்படி போடலாம்? கேவோட சவுத் ஈஸ்ட்னா அப்போ கேவை தாண்டி வந்துருக்கணுமா? கேவை தாண்டி அப்போ எல் இப்படி வந்துருக்கணுமா? 9 or 16. இந்த இடத்துல நான் 6 போட்டால் 9 போடலாம். கரெக்டா? 19 என்னால் போட முடியாது கண்டிப்பாக. இதுக்கு டிஸ்டன்ஸ் என்ன 19 போட முடியாது. பிகாஸ் இங்கே எனக்கு 9:16 தான் இருக்குது. 19 அதை விட அதிகம். ஸோ 19 போட முடியாது, 6 தான் வரும். அப்போ இதுக்கான டிஸ்டன்ஸ் பார்த்தா கண்டிப்பாக 9:16 ஏதாவது ஒன்று வரலாம். ஓகே, இருக்கட்டும். இந்த டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஓகே. நெக்ஸ்ட் 6 8 எல். 6 8 எல். 6 8னா எல்லோட நார்த்தில் 6, எல்லோட நார்த்தில் 6, ஓகே. இங்கே ஆருக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கே டாலர் ஆஷ். கே டாலர் ஆஷ்னா ஆருடைய சவுத் வெஸ்ட்டில் கே இருக்கணும். அப்போ ஆறுனா மேலே தான் போட்டாகணும், கேவுக்கு மேலே தான் வந்தாகணும். அப்போ தான் ஆருடைய சவுத் வெஸ்ட்டில் கே வருவான். கிளியரா?
ஓகே. அப்போ எனக்கு அட்டுனா என்ன டிஸ்டன்ஸு 6 ஆர் 19, 6 ஆர் 19. அப்போ 19 என்னால் போட 6 போட முடியுமா? 6 போட முடியாது. அப்போ 19 தான் கண்டிப்பாக போட முடியும். கிளியரா? 19 போட்டால் இங்கே 16 இங்கே 3 போடலாம். ஓகே, அது இருக்கட்டும். அப்போ இது எனக்கு இதுவும் 9 16 அப்படியே நிற்கிது. ஓகே. எஃப் அட்டு கே, எஃப் அட்டு கே, எஃப் டாலர் கேனா கேவோடைய சவுத்தில் எஃப். ஓகே. எஃப் எல்லுக்கும்பா இங்கே ஒன்று கொடுத்துருக்கான். அட்டுனா நார்த், எஃப்ஓடைய நார்த் ஈஸ்டில் எல் இருக்கணுமா? அப்போ எஃப் கண்டிப்பாக இங்கே கீழே தான் வந்தாகணும். டிஸ்டன்ஸ் பார்த்தா கேவோடைய டாலர்னா டாலருக்கு என்னப்பா 9 ஆர் 16. சேம் இதுவும் 9 16 வருது. 9 என்னால் போட முடியாது கண்டிப்பாக. கிளியரா? பிகாஸ் 9 போட்டோன்னா இதுவும் 9 தான் வருவான். அப்போ இங்கே 9 போட முடியாது. ஸோ இதுக்கான டிஸ்டன்ஸ் பார்த்தா 16 வரணும். 16 தான் போட முடியும். ஓகே. 16னா அப்போ இந்த டிஸ்டன்ஸ் 16ஆ? 9 போட்டால் 19 இயர்ஸ் 9 தான் வரும். சாரி, 16 வராது, 9 தான் வரும். ஏன் சார் 9 வரும்? 9 16 வருது. நீங்கள் 9 போடுறீங்கன்னா இன்கேஸ் இப்போ நான் இங்கே 16 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கும் டிஸ்டன்ஸ் போடலாமா? 16ம் 9 போட முடியாதுப்பா. கண்டிப்பாக 16 தான் வரும். கிளியரா? பிகாஸ் 9 போட்டால் இதுவும் 9 தான் போட முடியும். இதோட நின்றுடும். எனக்கு இது கீழே வரும்னா அப்போ இது 16னா அப்போ இது கண்டிப்பாக 9ஆக தான் இருக்கணும். ஓகேவா? புரியுதுல? அப்போ இது டோட்டல் டிஸ்டன்ஸ் 16னா கேக்கும் பிக்கும் டோட்டல் 16, எம்முக்கும் பிக்கும் 9. அப்போ கேக்கும் இந்த மிடிலுக்கும் என்னென்ன வரணும்னா, ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணேனா? இருங்க, ஒன்றும் இல்லை, சிம்பிள். இப்போ கேக்கும் எஃப்க்கும் எனக்கு 9 ஆர் 16 வர மாதிரி இருந்துச்சா? எனக்கு நான் இங்கே கண்டிப்பாக 16 தான் போடுறேன். ஏன் சார் 16 போடுறீங்கன்னா சொல்கிறேன் பாருங்களேன். இந்த இடத்துல மேபி நான் 9 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேக்கும் எஃப்க்கும் 9 போட்டேன்னா என்னால் இங்கே எம்முக்கும் பிக்கும் நடுவில் 9 போட முடியாது. பிகாஸ் இவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸே 9 தானா? அப்போ இது கம்மியாக இருக்க வராதுல்ல. ஸோ அப்போ இது கண்டிப்பாக 9னா அப்போ இந்த டிஸ்டன்ஸ் 9, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் 7 வருமா? இருக்கட்டும். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு எஃப் அட்டு ஜே, எஃப் ஸ்டார் ஜே. எஃப்உடைய ஈஸ்டில் ஜே இருக்கணும். எஃப்உடைய ஈஸ்டில் ஜே, எஃப்உடைய ஈஸ்டில் ஜே ஸ்டார்னா ஸ்டார் சிம்பிள் என்னதுப்பா? ஸ்டார் சிம்பிளுக்கு 6 ஆர் 19 வரணும். அப்போ எஃப்உடைய ஈஸ்டில் ஜே. ஓகே, நான் இப்படி போடுறேன். இங்கே உனக்கு ஒன்று கொடுத்துருக்கான். டிஸ்டன்ஸ் பிட்வீன் எஃப் அண்ட் ஜே இஸ் த சம் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எம் அண்ட் கே. எம்முக்கும் கேக்கும் என்ன டிஸ்டன்ஸ்? 6. அப்போ எஃப்க்கும் ஜே வந்து 6க்கு மேலே இருக்கணும். அப்போ ஸ்டார் பார்த்தா அப்போ எஃப்க்கும் ஜேக்கும் நடுவில் 19. ஓகேவா? அப்போ 19னா இவன் தாண்டி போவான், இதை தாண்டி போவான், எல்லாம் தாண்டி போகும். எஃப்க்கும் ஜேக்கும் டிஸ்டன்ஸ் 19. கிளியரா? அப்போ இதுக்கு எனக்கு டிஸ்டன்ஸ் என்ன போடலாம்? 6 3 கரெக்டாக இருக்குமா? எஸ். 16 என்னால் போட முடியாது. பிகாஸ் இது வரை நான் 16 போட்டால் இங்கே 6 இங்கே 10 இங்கே 9 வருமா? பிஎல், எல்லுக்கும் பீக்குமான டிஸ்டன்ஸ் பார்த்தா ஓகே. இங்கே பாருங்க, எல்லுக்கும் பீக்கும் இருக்கிறத விட இவன் மோராக இருக்கணும். அப்போ எல்லுக்கும் பீக்குனா டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ போடலாம்? 16 போட்டாலும் கரெக்டாக வருது. இப்போ இது எப்படிப்பா ஃபிக்ஸ் பண்ணுறது? 9 16 எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? நைன் வச்சா இது வர 6 இங்கே 3. இப்போ இதை விட மோர்னா இங்கே 3 இங்கே 16 வர மாதிரி இருக்கும். கிளியரா? ஓகே. இன்கேஸ் நான் இங்கே 16 வச்சா இங்கே 6 இங்கே 10 இந்த டிஸ்டன்ஸ் 9 ரெண்டுமே வருதே, 2 பாசிபிளுமே வருதே. சம் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எம் அண்ட் கே, எம்முக்கு கேக்கும் பிக்கும் எல்லுக்கும். ஓ, இது ரெண்டையும் டிஸ்டன்ஸ் பிட்வீன். ஓ மை காட், சூப்பர். அப்போ இந்த இடம் கண்டிப்பாக 9 தான் வந்தாகணும். சரியா? எஸ். 9னா இவனுக்கான டிஸ்டன்ஸ் 6 இங்கே 3. ஓகேவா? எப்படி சார் இதை போட்டிங்கன்னா இங்கே பாருங்க, எஃப் அண்ட் ஜே இஸ் மோர் தென் சம் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எம்முக்கும் கே. எம்முக்கும் கேக்கும் நடுவில் என்ன? 6ஆ?
பிக்கும் எல்லுக்கும் நடுவில் என்ன 9 9 + 6 15 15க்கு மேலே இருக்கணும் 19 கிளியரா எஸ் கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் தானே ஓரளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும் பட் தெளிவாக புரிஞ்சுல ஈஸி தான் ஓகே எஸ் ஆன்சர் கரெக்டானு பார்ப்போமா எம்முக்கு கேக்கும் 6 9 9 6 3 ஓகே 7 19 மக்களே நம்ம ஆன்சர் கரெக்டாக போட்டோம் பெரிய போராட்டமாக தான் இருக்குல்ல பட் பரவாயில்ல ஒரு லேர்னிங்ஸ் இந்த செஷனில் ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிட்டீங்களே இந்த மாதிரி இருக்கிறத லாஸ்ட்டில் இங்கே பாருங்கள் இதுதான் நமக்கு கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருந்துச்சு ட்விஸ்ட்லாம் இல்லை நான் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் இந்த எஃப்க்கும் ஜேக்கும் இருக்கும் டிஸ்டன்ஸ் எம்முக்கே பிஎல் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதை விட மோராக இருக்கணும் நான் என்ன நினச்சிட்டேன் எம்கே விட மோராக இருக்கணும் பிஎல்லை விட மோராக இருக்கணும் இந்த நடுவில் சம்முன்ற விட நான் பார்க்கல ஸோ சம்முனா இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை விட அதிகமாக இருக்கணும் ஓகே எஸ் அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே புரிஞ்சிருக்கும்ல இல்லைன்னா மறுபடியும் பாருங்க எனக்கு கண்டிப்பாக புரியும் நான் அந்த லாஸ்ட் ஸ்டெப் பொறுமையாக சொல்லியிருக்கேன் இன்கேஸ் புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் போடலாமா விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாயிண்ட் இஸ் நார்த் ஈஸ்ட் ஆஃப் எஃபோட நார்த் ஈஸ்டில் பார்த்தா எஃப் இங்கே எஃபோட நார்த் ஈஸ்டில் எல்ஆர்னா இப்போ ஆர் வரான் எல் வரான் ஆப்ஷன் 2 and 4 2 and 4 கரெக்டா எஸ் ஆப்ஷன் 3 தான் இது கரெக்ட் ஓகேவா எஸ் இந்த ரெண்டு கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க்ப்பா கொஸ்டின் நம்பர் 2 and 3 ஹோம்ஒர்க் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டினியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம செஷன் எப்படி போயிட்டுருக்குன்னு ஸோ பார்த்து கொஞ்சம் கவனமாக போடுங்க சரியா தேங்க்யூ